தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:15 கொஞ்சம் வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். உள்நோக்கிய பார்வை. கிதியோன் சொன்ன வார்த்தையை நம்மங்க வாசிக்க கேட்டுங்க. என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன் அப்படின்னு தன்னுடைய உள்ளான நிலைமையை அறிந்து கிதியோன் சொன்ன வார்த்தை. இது அப்படியே மனசில் வைங்க. உள்நோக்கிய பார்வை அப்படின்னா நம்முடைய சுய பரிசோதனையை குறிக்கிறது. நம் இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சோதனையாகிய அந்த சுய பரிசோதனை குறிக்கிறது. ஒவ்வொரு கத்துரி பிள்ளைகளும் இந்த சுய பரிசோதனைக்கு உட்படணும். தினந்தோறும் ஆண்டவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் இந்த சுய பரிசோதனை நமக்கு வேணுங்க. நம் இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த பரிசோதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது நமக்கு. அப்படி நம்ம உணர்ந்தாதான் நம்ம நிலைமையை நம்ம ஆராய்ச்சி, நம்ம இருதயத்தை ஆராய்ச்சி ஒரு சுய பரிசோதனை பண்ணாதான் நமக்குள்ள ஆண்டோடைய கிருபை எவ்வளோ பெரியது, எனக்கு ஆண்டவர் பாராட்டின இரக்கம் தயவு எவ்வளவு பெரியது, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியே இல்லாதவன், இந்த வேலைக்கு நான் கொஞ்சமும் தகுதி இல்லாதவன், எல்லா ஆண்டோடைய கிருபை தான், அவர் கிருபையினால் தான் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன், நாங்கள் இருக்கிறதே கிருபைதா என்று ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி வாழ முடியுங்க. இந்த சுய பரிசோதனை இருந்தா தான். அது இல்லைன்னா என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன என்று பணம், படிப்பு, அந்தஸ்து, குடும்ப பின்னணியே பெருசா பேசிட்டு இருப்போம். அப்படி பேசி விழுந்தவங்க தான் நிறைய பேருங்க. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பரிசோதனை நமக்கு வேணும். இப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பாருங்க, கிதியோன் தன் குடும்பத்தை தன் ஆராய்ச்சி பார்த்து தான் அப்படி சொல்றாருங்க. மனாசேயில் என் குடும்பம் எளிய குடும்பம் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி தன்னை பரிசோதனை செய்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கின இந்த கிதியோனை கொண்டுதான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் நம்மை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்து நம்மை பராக்கிரமசாலிகளா மாத்தணும்னா இந்த சுய பரிசோதனை நமக்கு வேணுங்க. நம்ம படிப்பு, சாமர்த்தியம், அனுபவம், பின்னணி இதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் கர்த்தர்ன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகள் முன்பாக உயர்த்தி மேம்படுத்துவா. நீங்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.